தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 38வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோட கடைசி பதிவில் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தை டைரக்ட் பண்ண பிறகு இன்னொரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு டைட்டிலும் செலக்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுது. அதே பேரில் 1983 தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் தூங்காதே தம்பி தூங்காதே. கமலஹாசன், சுலக்ஷனா, ராதா நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாசலம், பாடல்கள் வாலி, இசை இளையராஜா, டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்னன்னு ஒரு பாட்டு. இந்த ஒரு பாடல் காட்சியை ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும் 1983 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாடல் காட்சியை மட்டும் 17 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப ரிச்சாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ திரு விசு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு ஹெலிகாப்டர் சேஸ் வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் சேசிங் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு கிளைமேக்ஸில் மட்டும் ஹெலிகாப்டர் இருந்தால் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா, எங்கே ஹெலிகாப்டர் இருந்தது அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கமலஹாசனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஹெலிகாப்டரில் இறங்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதே போல் ஹிந்தியில் அந்த டைமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த ஒரு படம் தில் கா ஹீரா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சேஸ் இருக்கும். ஸோ எஸ்பிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாவலாசிரியர் மணியன் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்லி அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க. பேச சொல்லிவிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர் வெடித்து செதறும். அந்த காட்சியை மட்டும் ஹிந்திலேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே தமிழில் சேர்த்துடுறாங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னா இளையராஜாவோட இசையும் புலியூர் சரோஜாவோட நடனமும் தான். வருது வருது விலகு விலகு வேங்கை வெளியே வருது, சும்மா நிற்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க, அட ராமா நீ நம்மக்கிட்ட டூப்பு விடலாமா, வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன, தூங்காதே தம்பி தூங்காதே, எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். நானாக நான் இல்லை தாயே, அப்படி எல்லா பாட்டு டான்ஸ். படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பாட்டு டான்ஸ் ஃபைட்டு தான். படம் 175 days ஓட்டின ஒரு வெற்றி திரைப்படம். 1983 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மனைவி சொல்லே மந்திரம். மோகன், நளினி, பாண்டியன் நடித்த இந்த படத்திற்கு எழுதி தயாரித்தது கலைமணி, இசை இளையராஜா, டைரக்ஷன் ராமநாராயணன், பாடல்கள் கங்கை அமரன், வைரமுத்து, முத்துலிங்கம். மிக குறைந்த பொருட்செலவோடு எடுத்து ஒரு பெரிய வெற்றியை கண்ட படம் மனைவி சொல்லே மந்திரம். 4/11/83 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் 4 பேருக்கு நன்றி. மோகன், பூர்ணிமா ஜெயராமன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், கதைவசனம் குரியகோஸ் ரங்கா, டைரக்ஷன் எம்.ஆர். ராஜாமணி. என் இதயராணி தேகம் ஒரு இனிமையான ராகம்ங்கிறது அந்நாளைய ஹிட் பாடல். இந்த படம் சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். தீபாவளிக்கு போட்டி கடுமையாக இருக்கும்போது நிறைய படங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படி வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு படம் தான் 1983 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கைவரிசை திரைப்படம். ஜெய்சங்கர், சீமான் நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் பிரேம்குமார். இந்த படம் எப்போ வந்தது எப்போ போனதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கைவரிசைன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. 1984 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஓசை. மோகன், நளினி, ராதிகா, நேல்கள் ரவி நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆரூர் தாஸ், இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் கே விஜயன். 1972 ஷோர்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த ஓசை. பேபி ஷாலினியோட முதல் படம் இது. பேபி ஷாலினியோட அறிமுகமான படம். இந்த படத்தில் ஒரிஜினலாக ஷோரில் எக்கு பியார்க்க நகுமாகன்னு ஒரு ஹிந்தி பாடல் இருக்கும். அந்த மெட்டை அப்படியே தமிழில் எடுத்து சங்கர் கணேஷ் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பேபி ஷாலினி நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. எல்லோர்ட்டையும் பாராட்டை பெற்றார்கள் பேபி ஷாலினி. 1984 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வம்ச விளக்கு. சிவாஜி கணேசன், பிரபு, நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு இசை கங்கை அமரன், டைரக்ஷன் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி. 1982 விதாத்தான்னு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ரீமேக் தான் வம்ச விளக்கு. விதாத்தா படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா ஹிட்டாக இருக்கும். ஆனால் கங்கை அமரனோட இசையில் வம்ச விளக்கில் எந்த ஒரு பாட்டுமே ஹிட் ஆகலை.
ஒரு கவிஞர் வந்து எப்போவே எழுதி வச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து பிற்காலத்தில் வேற ஒரு படத்தில் ஒரு சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு அதை விட சூட்டாக ஒரு பாட்டு எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு அமையுது. அந்த படம் 1984 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. பாடல் சூப்பர் ஹிட். அந்த கவிஞர் யார்? அந்த பாடல் என்ன? அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.